சந்தைகள் மற்றும் அரசாங்கத்தின் பங்கு. ரோல் ஆஃப் மார்க்கெட்ஸ். சந்தைகளின் பங்கு. 1. வளங்களை திறம்பட ஒதுக்கீடு செய்தல். சந்தைகள் தேவை மற்றும் விநியோகத்தின் அடிப்படையில் வளங்களை ஒதுக்குகின்றன, பொருட்கள் அவற்றின் மதிப்புமிக்க இடத்திற்கு செல்வதை உறுதி செய்கின்றன. 2. விலை நிர்ணயம். விலைகள் சமிக்ஞைகளாகச் செயல்படுகின்றன. அவை பற்றாக்குறை, நுகர்வோர் விருப்பங்கள் மற்றும் உற்பத்தி செலவுகளை பிரதிபலிக்கின்றன. 3. புதுமை மற்றும் செயல்திறனை ஊக்குவித்தல். சந்தைகளில் போட்டி நிறுவனங்களை புதுமைப்படுத்தவும், செலவுகளை குறைக்கவும், தரத்தை மேம்படுத்தவும் தூண்டுகிறது. 4. நுகர்வோர் தேர்வு. சந்தைகள் நுகர்வோருக்கு பல்வேறு தயாரிப்புகளை வழங்குகின்றன மற்றும் அவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப தேர்வு செய்ய அனுமதிக்கின்றன. 5. செல்வத்தை உருவாக்குதல். தொழில்முனைவு மற்றும் வர்த்தகம் மூலம் சந்தைகள் பொருளாதார வளர்ச்சியையும் செல்வத்தை உருவாக்குவதையும் ஊக்குவிக்கின்றன. அரசாங்கத்தின் பங்கு. 1. ஒழுங்குமுறை. ஏகபோகங்கள், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் மற்றும் சுரண்டலை தடுக்க அரசாங்கம் விதிகளை அமைக்கிறது. 2. பொதுப் பொருட்களை வழங்குதல். சந்தைகள் திறமையாக வழங்க முடியாத பொருட்கள் மற்றும் சேவைகளை, சாலைகள், பாதுகாப்பு மற்றும் கல்வி போன்றவை அரசாங்கம் வழங்குகிறது. 3. வருமான மறுபகிர்வு. வரி மற்றும் நலத்திட்டங்கள் மூலம் அரசாங்கம் சமத்துவமின்மையை குறைத்து ஏழைகளுக்கு ஆதரவளிக்கிறது. 4. பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துதல். நிதி மற்றும் பணவியல் கொள்கைகளை பயன்படுத்தி அரசாங்கம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது, வேலையின்மையை குறைக்கிறது மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்கிறது. 5. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. மாசுபாட்டை குறைக்கவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் அரசாங்கங்கள் சுற்றுச்சூழல் சட்டங்களை அமல்படுத்துகின்றன. 6. சட்டம் ஒழுங்கை பராமரித்தல். சந்தைகள் சீராகச் செயல்பட பாதுகாப்பு, நீதி மற்றும் சொத்து உரிமைகளை உறுதி செய்தல். சந்தை மற்றும் அரசாங்கத்தின் பங்கின் ஒப்பீடு. 1. சந்தை தேவை மற்றும் வழங்கல் சக்திகள் மூலம் வளங்களை ஒதுக்குகிறது, அதே நேரத்தில் அரசாங்கம் சந்தை ஏற்றத்தாழ்வுகளை ஒழுங்குபடுத்தி சரிசெய்கிறது. 2. சந்தை விலைகள் மற்றும் போட்டியின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறது, அதே நேரத்தில் அரசாங்கம் சமூக நீதி மற்றும் கொள்கை நோக்கங்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறது. 3. சந்தை செயல்திறன், புதுமை மற்றும் நுகர்வோர் தேர்வை ஊக்குவிப்பதில் வலுவாக உள்ளது, அதே நேரத்தில் அரசாங்கம் நிலைத்தன்மை, சமத்துவம் மற்றும் பொது நலனை உறுதி செய்வதில் வலுவாக உள்ளது. 4. சந்தையின் பலவீனம் சமத்துவமின்மை, உறுதியற்ற தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துவதில் உள்ளது, அதே நேரத்தில் அரசாங்கத்தின் பலவீனம் அதிகாரத்துவம், தாமதங்கள் மற்றும் திறமையின்மையில் உள்ளது. 5. சந்தை முக்கியமாக தனியார் நிறுவனங்கள் மூலம் லாபத்திற்காக பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்கிறது, அதே நேரத்தில் அரசாங்கம் கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற அத்தியாவசிய பொது பொருட்களை வழங்குகிறது.